நேற்று கொண்டு 1300 கொடுத்துருக்கேன் மகாகாரிக்கு. அம்மா நான் குழுவு கட்டணுமா, காசு இல்லைம்மான்னு வந்தா 1300 நான் வட்டி காசு வாங்கிட்டு வந்த காசில் கொடுத்தேன். மகன் உன்னை நம்ம அடியா உன்னை மகன்னு பார்க்குறேன். நீ என்னை ஏமாற்றிக்கிறதுங்க நல்லாவே தெரியும். என்னை ஏமாற்றி காசு வாங்குறதுங்க நல்லாவே தெரியும். அடித்தாலும் பிடிச்சாலும் நாளைக்கு செத்தாலும் எனக்கு அவன் தான் தூக்கி போட்டு அடக்கா. ஊர் உலகம் என்ன தெரியுமா, உங்கள் அம்மா உங்கள் அம்மா இறந்து போச்சு, உங்கள் அம்மாவை தூக்கி அடக்கணும்னு பஞ்சாயத்து வைப்பாங்க. ஆடி ஓடி இது பண்ணாலும் அவன் தான் தூக்கி நான் அடக்கம் பண்ணுவேன். என்னை கேட்டேன் பார்த்தியா அந்த பழனிசாமி, ஏய் யார் மச்சனே, நாங்கள் சொன்னா தானே உனக்கு மச்சனே. என் மச்சனை உங்கள் அம்மா பேசுது, என் மச்சனை உங்கள் அம்மா பேசுது. யார் மச்ச நாங்கள் வச்சோன்னா தானே உனக்கு மச்சனே. நான் அவனை பேசுவே வைப்பேன். நேற்று மத்தியானம் காலையில் கூட என் மச்சான்கிட்ட ஃபோன் பண்ணேன். மச்சான் என்னை இப்படிலாம் மரியாதையாக பேசுகிறான் மச்சான், கொஞ்சம் கூட நியாயம் இல்லை மச்சானே. அவனை சப்புன்னு கன்னத்தில் அரைமா, உனக்கு அரைகிறதுக்கு உரிமை இருக்குமா, நீ சின்ன மாமா ஏன்டா அப்படி பேசுன்னு கேளுன்னு. அவனை நான் பேசுவே வைப்பேன், எல்லாமே எனக்கு உரிமை இருக்குது. இது என் மச்சாமா, என்ன சின்னம்மா. நான் ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு நான் சொல்லியிருக்கேன். என் மகளை பேசினாலும் வராத. நாளைக்கு அவள் எங்கள் அம்மானு வருவாள், நான் என் மகன் வருவேன். நீ இப்போ வராதுன்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் மச்சனை எப்படி பேசுகிறான்னு கேட்குறியே, ஓ மச்சனை எப்படி நாங்களாம உனக்கு வந்தியா, நான் சொல்லி போதேன உனக்கு மச்சனே. என் மச்சனில் எதுக்கு உங்கள் அம்மா என்னைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என்கிட்ட சோறுதுன்றதை சொல்லி காமிச்சியடா. என்கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்க நீ? 1000 வாங்கியிருக்க, 700 வாங்கியிருக்க, 200 வாங்கியிருக்க. இதெல்லாம் எங்கள் இப்போ 5000 உங்கள் வண்டிக்கு காசு கட்டியிருக்கனே, அதெல்லாம் எவ காசு? ஏன் காசு. அடியே மகளே, உனக்கு மகன் நான் போய்கிட்டு இருக்கேன். நீ அந்த சோப்புலாஜிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கியா நீ? என்னமோ அவனை பற்றி பேசினாலே போனை வச்சிடுற, இப்போ போனை எடுக்க மாட்டேன்ற. என் வாங்குற இருந்து சொல்கிறேன், என் காசை வாங்கி தின்னு விட்டு என்னை இப்படி பேசுகிறீங்க மரியாதை நம்ம ஒரு காலத்து நல்லா. பழனிசாமி மரியாதை இருந்துக்க. என்னை என் ரோசமலைய மானமலைய யாரா வாங்கிட்டாது சோறுதுன்னா என் காசு எதுக்குடா நீ வாங்கியிருக்க? எண்ணி 30 நாளுக்குள்ள மோதிரத்தை அடமான வச்சு கொடுத்துருக்க. அவன் புவனை விட்ட நான் வாங்கிக்கிற வாம கூட போகிறேன். நீ என் காசு 5000 எரியணும். எரியறது தவறுச்சுன்னா உன்னை வீட்டில் வந்து பேசுவேன். என்னை இடத்த நீ கேள்வி கேட்ட, உன் வீட்டில் ஓசி ஏற்றுனா இதாட்டா மகனுக்கும் மகளுக்குள்ள வித்தியாசம். இதே என் மருமக கேட்க முடியுமா, அவள் லாவணியை கேட்க முடியுமா? கேட்டால் நானே பதில், என் மகன் சம்பாதிக்கிறியான்னு நான் பதில் சொல்லுவேன்.